This video was sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூடில் லாஸ்ட் வீடியோ இது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து சிஜிபிஏ வரை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் எஸ்ஜிபிஏலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். எஸ்ஜிபிஏ அப்படின்னா செமஸ்டர் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ், இதுவே சிஜிபிஏ அப்படின்னா குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ். ஓகேவா? அண்ட் இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா இந்த சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டத்தில் தான் இது வரும். இதில் நம்மளோட சாய்ஸ் என்ன, நம்மளோட எந்த செமஸ்டர், நம்மளோட அசஸ்மெண்ட் என்ன, நம்மளோட கிரெடிட் என்ன, நம்மளோட கிரேடிங் என்ன, இது எல்லா எலமெண்ட்ஸும் சேர்த்து தான் இதுக்குள்ளால வரும். அண்ட் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா 4 ஸ்கேல்ஸில் மெஷர் பண்ணுவாங்க. நாமினல் ஸ்கேல், ஆர்டினல் ஸ்கேல், இன்டர்வல் அண்ட் ரேஷியோ. நாமினல் ஸ்கேல் அப்படின்னா இப்போ ஜெண்டர் வச்சுக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். தென் நேம் வேரியபிள், அதாவது நேம்டு வேரியபிள்ஸ் நம்ம பிரிக்க முடியும், மேலா ஃபீமேலா அப்படி நம்பர்ஸில் வராது, ஃபுல்லாகவே அந்த நேம் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? அண்ட் ஆர்டினல் அப்படிங்கிறது வந்து நேம்டாகவும் இருக்கும், ஆர்டர்டு வேரியபிளாக இருக்குது. அதாவது மெயிலில் இந்த குரூப்பில் இருக்கிறவங்க, மெயிலில் த்ரிபிளியில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி. அண்ட் தென் அவங்களோட ரேங்க் பேஸ் பண்ணியும் வரும். ஓகேவா? அண்ட் இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து நேம்டும் இருக்கும், ஆர்டர்டும் இருக்கும், ப்ரொபோர்ஷனேட் இன்டர்வல் பிட்வீன் வேரியபிள்ஸும் இருக்கும். அதாவது இந்த டெம்பரேச்சருக்குள்ளால் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ 40 டெம்பரேச்சர் டு 100 இருக்கணும், இல்லைனா 100லேருந்து 160 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இன்டர்வெல்லில் வந்து 0 பாயிண்ட் இருக்காது. ஒரு 2 வேரியபிள்ஸ் இந்த இன்டர்வெல்லில் இருக்கும், ஆனால் 0 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இன்டர்வெல்ஸில் இருக்காது. அண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து இப்போ மேலே சொன்ன எல்லாமே வரும், 0வும் வரும். ஓகேவா? 0 பாயிண்ட் ரேஷியோவில் இருக்கலாம். ஓகேவா? ரேங்கிங் ஆஃப் லேர்னர்ஸ் அக்கார்டிங் டு தேர் ஹைட் ஃப்ரம் டாலஸ்ட் டு ஷார்ட்டஸ்ட் ஆர் ஆன் சேம் ட்ரேட் ஃப்ரம் நாட் மோஸ்ட் டு லீஸ்ட் ஆர் வைஸ் வர்சா இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டேஷ் ஸ்கேல் மெஷர்மெண்ட். எந்த ஸ்கேல் மெஷர்மெண்ட்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தங்களை குரூப் பண்ணுறது அப்படின்னா எதில் வரும்? ஆர்டினலில் வரும். இதுவே வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி நேம் பண்ணுறது எதில் வரும்? நாமினலில் வரும். ஓகேவா? அண்ட் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவால்யூஷன், நம்ம சிசிஇன்னு பார்த்தோம் இல்லையா கொஞ்சம் நல்லா, அது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. டு ஹெல்ப் டீச்சர் கம்ப்ளீட் த கோர்ஸ், to lay emphasis on thought process and de-emphasize memorization, to satisfy parents with children's progress, to help authorities monitor school functioning. கிடையாது, பேரண்ட்ஸ் சில்ட்ரனோட இது பார்க்குறது கிடையாது, டீச்சர் கம்ப்ளீட் த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்குறது கிடையாது. எம்ஃபசிஸ் ஆன் தாட் ப்ராசஸ் அண்ட் de-emphasize memorization, அதாவது பிள்ளைங்க கரெக்டாக இது பண்ணுறாங்களா, மெமரைஸ் பண்ணுறாங்களா, ப்ராசஸ் கரெக்டாக போகுதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பி கரெக்டு. அண்ட் பேசிக் ட்ரஸ்ட் வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட் வந்து எங்கே வரும்? ஃபீடிங்கில் வரும்னு பார்த்தப்போ 1க்கு ஆப்ஷன் 4, 1 ஏக்கு ஆப்ஷன் 4 வருது, சி. அப்போ சி தான் இருக்கணும். இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி, இன்டிமசி அண்ட் ஐசோலேஷன், ஜென்ரேட்டிவிட்டி ஸ்டாக்னேஷன். ஜென்ரேட்டிவிட்டி அண்ட் ஸ்டாக்னேஷன் வந்து 1 மினிட். இன்டிமசி அண்ட் ஐசோலேஷன் வந்து லவ் ரிலேஷன்லேயே வரும். 3க்கு வந்து 2 வரணும். 3க்கு 2 வர்றது எது? ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி வர்சஸ் இன்ஃபீரியாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் வரும். ஓகேவா? அண்ட் ஜென்ரேட்டட் ஸ்டாக்னேஷன் வந்து பேரண்டிங்கில் வரும். ஓகேவா? இன் விச் லெவல் ஆஃப் டீச்சிங் சீயிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப் எங்கே வரும்? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். அதில் ஆப்ஷன் கொடுக்கல, பி. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். அண்ட் இண்டிவிஜுவல் லேர்ன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் மிஸ்டேக்ஸ். திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் விச் லேர்னிங் தியரி? இண்டிவிஜுவல் லேர்ன்ஸ் ஃப்ரம் ஹிஸ், நம்மளோட மிஸ்டேக்ஸ்லேருந்து கற்றுக்கிறது எதுலேருந்து வரும்? ட்ரையல் அண்ட் எரர். ஓகேவா? அந்த தோண்டிக்கே வச்சுருப்பார் இல்லையா, அந்த தியரிலேருந்து. இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸ் கேன் பி சீன் இன், இண்டிவிஜுவலோட டிஃப்ரென்ஸ் எப்படி? ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஓகே, இன்டெலிஜென்ஸ், ஓகே, ஆட்டிடியூட், எமோஷன்ஸ், இன்ட்ரெஸ்ட், எல்லாமே. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. அண்ட் லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து என்ன? மேட்ச். ஓகேவா? லிங்குவிஸ்டிக், லாஜிக், மேத்தமெட்டிக்கல், மியூசிக்கல், நேச்சுரலிஸ்ட். எபிலிட்டி டு ஹேண்டில் லாங் செயின்ஸ் ஆஃப் ரீசனிங் அப்படிங்கிறது வந்து லாஜிக்கல். ஓகேவா? அண்ட் ரிதம் பற்றி வர்றது மியூசிக்கல். அப்போ 3க்கு 1.
3க்கு 1 சிக்கு 1 வர்றது ஆப்ஷன் சி. 2க்கு 2 தான் வரும். நேச்சுரலிஸ்ட் அப்படிங்கிறது வந்து எபிலிட்டி டு ரெகனைஸ் பிளான்ஸ் அண்ட் அனிமல். லிங்குவிஸ்டிக் அப்படிங்கிறது டிஃபர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஓகேவா, லாங்குவேஜ் வந்து இதில் தான் வரும், லிங்குவிஸ்டிக்கில் வரும். ஓகேவா, ஸோ ஆப்ஷன் சி. தென் வந்து நேட் அப்படிங்கிறது வந்து நேஷனல் அகாடமிக் டெபாசிட்ரி. இதில் வந்து 60 ஸ்கூல் போர்ட்ஸ் இருக்குது. 416 ஸ்டேட் அண்ட் 54 சென்ட்ரல் ஸ்கூல், 124 டீம்ட் அண்ட் 364 ப்ரைவேட். ஃபார் எவல்யூஷன் ரிப்போர்ட்ஸில் இது கொடுத்துருக்காங்க. மொத்தம் 107 இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா. கிரந்தாலயா அப்படிங்கிறது வந்து என்னது? லைப்ரரி. பாட்சாலா அப்படிங்கிறது வந்து ரிசோர்ஸஸ். ஓகேவா. கிரந்தாலயா, ஒவ்வொரு கிராமத்தில் என்ன இருக்கும்? ஒரு லைப்ரரி இருக்கும், கிரந்தாலயா. அண்ட் பாட்சாலா, பாடசாலைக்கு நம்ம எதுக்கு போகிறோம்? நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு, கண்டென்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு போகிறோம், ரிசோர்ஸ். ஓகேவா. சோத் சிந்து அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டிசிப்ளின்ஸ். ஓகேவா. யந்திரா அண்ட் ரொபோட்டிக் ஐஐடி பாம்பே நடத்துகிறாங்க. ஞான் கோஷ் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸ். ஞான் கோஷ் அப்படிங்கிறது வந்துட்டு டிஜிட்டல் லேர்னிங் ரிசோர்ஸ், ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் லேர்னிங்கில் வரும். சாட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃபெலோஷிப் அவார்டு ரெஜிஸ்ட்ரேஷன். தென் வித்வான் வந்து டேட்டா பேஸ். இது வந்து எல்லா சயின்டிஸ்டோட டேட்டா பேஸ் இங்கே இருக்கும். இக்னோ வந்து ப்ராட்காஸ்டிங் சேனல். இதில் 3 அண்ணம் கொடுத்துருக்குறாங்க. ஞான் தர்ஷன், ஞான் வாணி, ஞான் தாரா. ஞான் தர்ஷன் அப்படின்னா டிவி சேனல், ஞான் வாணி அப்படிங்கிறது டிவி எஃப்எம் ரேடியோ, ஞான் தாரா அப்படிங்கிறது இன்டர்நெட். ஞான் தர்ஷன்னா டிவி சேனல், ஞான் வாணி அப்படின்னா எஃப்எம் ரேடியோ, தாரா வந்து இன்டர்நெட். ஓகேவா. A teacher can enhance learning by not having any expectation from the students. தப்பு. setting high expectation from the students, இதுவும் தப்பு. setting realistic expectation from the students, இது மேபி கரெக்டாக இருக்கும். setting uniform standards of expectation, அப்போ சி தான் கரெக்ட். and the use of teaching aids is justified on the grounds of attracting students' attention in the classroom, minimizing indiscipline problems in the classroom, optimizing learning outcomes of students, இது கரெக்டாக இருக்கும். effective engagement of students in learning task. ஸோ டீச்சிங் எய்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்டிமைசிங், நல்ல அவுட்கம் வரதுக்கு தான். ஆடியோ விஷுவல் டீச்சிங் எய்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. இஃப் த ஸ்டூடெண்ட் கீப் டு மிஸ்பிஹேவ் ஈவன் ஆஃப்டர் ரெகுலர் பனிஷ்மெண்ட்ஸ், தென் வாட் கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் கேன் பி கிவன் டு ரெடியூஸ் த மிஸ்பிஹேவிங். தொடர்ந்து மிஸ்டேக் தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, பட் கேட்கல அப்படின்னா என்ன கொடுக்கலாம்? நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து தப்பான எங்களை சொல்லுவாங்க இல்லையா, நீ நல்லா இருக்க மாட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை. சொல்கிறப்ப அந்த பிள்ளைங்க அது என்ன ஆகும்? இவன் எப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சவால் பண்ணுறதுக்காக ஜெயிப்பாங்க, தெரியுமா? அதுதான் சொல்கிறாங்க. ஸோ இதில் ஆப்ஷனில் கொடுத்துக்க ரீட்ரிபியூஷன் அப்படின்னா என்னென்னா லீகல் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. கார்பரல் பனிஷ்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஃபிசிக்கலாக நம்ம வந்துட்டு அவங்களுக்கு வலிக்கிற மாதிரி ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அடித்து அப்படி அந்த மாதிரி பண்ணுறது கார்பரல். தென் சர்க்கசம் அப்படிங்கிறது இப்போது எல்லாருக்கும் முன்னாலே வச்சு ஜோக்குங்கிற மாதிரி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறது. நெகட்டிவ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுறது, இப்போ ஒரு குட்டி பிள்ளைங்க அப்படின்னா ப்ளே டைமை வந்து கொடுக்கவே வேண்டாம், ப்ளே டைமே கொடுக்காமல் இருக்கிறப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அது வந்துட்டு அஃபெக்ட் ஆகும் இல்லையா? அதுதான். வாட் இஸ் த நேம் ஆஃப் த பிரின்சிபல் விச் ஸ்டேட்ஸ் தட் ஸ்டூடெண்ட்ஸ் பி எய்தர் போர்ட் பை ஒர்க்கிங் வாட் இஸ் டூ சிம்பிள் ஆர் லெஃப்ட் பிஹைண்ட் பை டீச்சிங் தே கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு பிரின்சிபல், அதோட நேம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த பிரின்சிபல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறப்போ போர் ஆயிடுறாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து சிம்பிளாக இருக்குது, இந்த ஒர்க் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஒர்க் வந்து சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பட்ட பிரின்சிபலோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நர்வஸ், அதாவது எபிலிட்டி ஆஃப் நர்வஸ், நம்மளோட நர்வு வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது சினாப்டிக் பிளாஸ்டிசிட்டி. செரேஷன் அப்படிங்கிறது எபிலிட்டி டு ஆர்டர் ஆப்ஜெக்ட்ஸ் அலாங் த சிங்கிள் டைமென்ஷன் ஸ்மால் டு லாங். அதான் வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டை வந்து சின்னதுலேருந்து பெருசாக வரிசைப்படுத்துறது தான் சீரியல் கொண்டு போகிறது. தென் ரிவர்ஸ் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம திங்கிங் பண்ணுறதை வந்து இது பண்ணுறது. தென் ப்ராப்ளம் ஆஃப் மேட்ச், அது வந்து சேலஞ்சிங். இது தான் வந்து இதோட ஆன்சர். ஓகேவா. அண்ட் அன் இண்டிவிஜுவல் அவேர்னஸ் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் ஓன் மெமரி ப்ராசஸ் அண்ட் வே இன் விச் ஸ்டோரேஜ் ஆர் ரிட்ரல் இன்ஃபர்மேஷன் கேன் பி என்ஹான்ஸ்ட் இஸ் டேர்ம்டஸ். அதாவது ஒருத்தங்களுக்கு அவங்களோட சொந்த மெமரியை வந்து போய் என்ன பண்ணுறது, திருப்பி என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னா அது என்ன மெமரின்னு கேட்குறாங்க. மெட்டா மெமரி. ஓகேவா. ஸோ செமாண்டிக் அப்படின்னா ஆப்பிள் வந்து இந்த கலரில் இருக்குது, இந்த சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்டை படிக்கிறது. ப்ரொசீஜரில் அப்படின்னா நம்ம இப்போ சைக்கிள் ஓட்டணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்லையா, அதான். எபிசோடிக் அப்படின்னா வந்து 10th ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணிப்போம், நமக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுருக்குறது. தென் மெட்டா அப்படிங்கிறது வந்து நம்மளோட சொந்த மெமரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா வந்து
அண்ட் கோன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டு டீச்சிங் அண்ட் லேர்னிங் வாஸ் சஜஸ்டட் பை. கோன் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது பண்ணது யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எட்கர் டேல் அப்படிங்கிறவங்க. இவர் எப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் கோன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து ரீட் அப்படிங்கிறதுக்கு ஒரு 10% கொடுக்குறாங்க, அண்ட் ஹியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு 20% கொடுக்குறாங்க, வாசிக்கிறதுக்கு 10%, கேட்குறதுக்கு 20% கொடுக்குறாங்க, பார்க்குறதுக்கு வந்து 30% கொடுக்குறாங்க. இந்த சியும் ஹியரும் சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்து வர்றது ஒரு 50%. அண்ட் வாட் வி சே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 70%, அண்ட் பண்ணுறத செய்கிறதுக்கு 90% கொடுக்குறாங்க. எப்படி பிரிக்கிறாரு, இதை தான் வந்து எட்கர் கேலோட கோட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். And absenteeism related behavior in which children willingly make themselves absent from the classroom or outside classroom activities of the school without the prior permission of their parents is called. ஒரு பிள்ளை வந்து அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அது என்னது அப்படின்னா ரீசன் இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ட்ராமி. ஓகேவா, ஸ்டே ஹோம் வித்தவுட் ரீசன், அவங்க எதுக்கு வீட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியாமல் வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு பேர். அண்ட் வாட் வாஸ் ரிகார்ட் ஃபார் குட் டீச்சிங், டயக்னோசிஸ், ரெமடி, டைரக்ஷன், ஃபீட்பேக். இதில் எது வந்து குட் டீச்சிங் தேவை, டயக்னோசிஸ் கண்டிப்பாக தேவை, ரெமடி தேவை, டைரக்ஷன் தேவை, ஃபீட்பேக் தேவை, நாலுமே தேவை தான். அண்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்ஸ் do not help students from disadvantaged communities to feel comfortable in the classroom, encourage them to participate in the cultural activities, asking them to concentrate on studies. அதாவது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கக்கூடியது பிள்ளைங்களை வந்து படிப்பை மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டை தான் கொடுக்கும். அண்ட் இன்வைட்டிங் சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸ் ஃப்ரம் டிஸ்அட்வான்டேஜ் கம்யூனிட்டிஸ் trying to understand their struggles and difficult journey. அந்த ஆப்ஷன் இதுதான், இந்த அவங்களுக்கு அந்த என்னது ஸ்ட்ரகிள்ஸை கொடுக்கக்கூடியது. And which of the following individual differences may not affect learning, லேர்னிங் அஃபெக்ட் பண்ணாத இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இது என்ன அப்படின்னா கல்ச்சரல் பேக்ரவுண்ட் அஃபெக்ட் பண்ணாது, ஹைட், பிளட் குரூப், ஏஜ், காம்ப்ளிஷன். ஹைட் வந்து ஹைட் அஃபெக்ட் பண்ணுறது, கல்ச்சரல் பேக்ரவுண்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. மே நாட் அஃபெக்ட், ஓகேவா. அஃபெக்ட் பண்ணாதது எதுனா ஹைட்டு அண்ட் பிளட் குரூப் அண்ட் காம்ப்ளெக்ஷன், இது மூணுமே அஃபெக்ட் பண்ணாது. அப்போ BCE ஆப்ஷன் 2. And if Ram is not able to understand certain concept in a particular subject and is continually performing poorly in that subject, what evaluation test have been done connected to know the cause of his difficulty? Ram அப்படிங்கிறவர் வந்து ஒரு சப்ஜெக்ட் கான்செப்ட் புரியவே மாட்டேங்குது, ஸோ எந்த கான்செப்ட் அவருக்கு புரியாமல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, எந்த இதில் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. டயக்னோஸ்டிக் எவல்யூஷன் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை பார்க்குறது தான் டயக்னோஸ். பிளேஸ்மெண்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது பிஃபோர் பிளேஸ்மெண்ட்டுக்கு நல்லா கண்டுபிடிக்கிறது தான். சமேட்டிவ் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த கோர்ஸில் பண்ணுறது. ஃபார்மேட்டிவ்னா ஃபீட்பேக், அதுக்கு நடுவில் கண்டுபிடிக்கிறது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இன்வால்வ்ஸ் இன் ஹையஸ்ட் ஆர்டர் திங்கிங் லெவல்ஸ். ஹையஸ்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரிஃப்ளெக்டிவ் லெவல், ஓகேவா. மெமரி லெவல், அண்டர்ஸ்டாண்டிங், ரிஃப்ளெக்டிவ் லெவல். இப்போ ரிஃப்ளெக்டிவ் லெவல். ஹெர்பர்ட், மாரிசன், ஹண்டர் 3 பேர் தான் இது பண்ணியிருப்பாங்க. learner who is characterized based on their ability to solve problem, memory, intellectual skills, ability to remember, organize, to store information comes under எதில் வரும் அப்படின்னா cognitive characteristic. cognitive thinking. And arrange the stages of Piaget's theory of cognitive development in ascending order. ascending orderல இது பண்ணணும். ascending அவர் சொன்னதில் ஃபஸ்ட்லேருந்து போகிறது. ஃபஸ்ட்டு ப்ரீ ஆப்ரேஷனல் இல்லை சென்சரி மோட்டர் ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு, அண்ட் தென் வந்து ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஃபார்மல் கான்சன்ட்ரேட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அண்ட் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஓகேவா. ஃபஸ்ட்டு சென்சரி மோட்டார், ப்ரீ ஆப்ரேஷனல், கான்க்ரீட் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ் அண்ட் ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், ஓகேவா. ஆப்ஷன் 2 சென்சரி மோட்டார், ப்ரீ operational, concrete operational and formal operational. Which of the following factors affect learning of லேர்னர்ஸோட லேர்னிங் அஃபெக்ட் பண்ணுறது எது? ஃபேமிலி ஸ்ட்ரக்சர், சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், கல்ச்சரல் பேக்ரவுண்ட், டைப் ஆஃப் ஸ்கூல். நாலுமே வந்து அஃபெக்ட் பண்ணும். which of the following are characteristics about லேர்னரோட இருக்கக்கூடிய characteristics? believe in memorizing the fact, ability to act rationally, autonomous and self-directed, ask too many doubts. Ability to act rationally and autonomous and self-directed. Option 2 and 3. அப்போ ஆன்சர் A. Which of the following is the social characteristics of a learner? Ability to relate with others. எல்லாருக்கிட்டையும் நம்ம ரிலேட் பண்ணாது தான் சோஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். குரூப்பாக இருக்கிறது. அந்த ஸ்டூடெண்ட் ஹூ கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இந்த கிளாஸ் ஷுட் பி என்கரேஜ் டு ஃபைண்ட் ஆன்சர் இண்டிபெண்டன்ட்லி. அவங்களே ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். அட்வைஸ் டு மீட் த டீச்சர் ஆஃப்டர் த கிளாஸ், இது தப்பு. என்கரேஜ் டு கண்டினியூ கொஸ்டினிங், அப்படியே என்கரேஜ் பண்ணணும். அண்ட் அட்வைஸ் நாட் டு டிஸ்டர்ப் டூரிங் த லெக்சர், ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் தான். அண்ட் இன் கொலாபரேட்டிவ் லேர்னிங்
ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜிஸ் லிசனிங் ஸ்கில் இஸ் டெவலப்டு எதுலேருந்து கொண்டு வராங்க அப்படின்னு எனக்கு ஃபிஷ் பவுல் ஓகேவா ஃபிஷ் பவுல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் சேர்ந்து இன்டெலெக்சுவல் எஃபர்ட்ஸுக்காக இது பண்ணுவாங்க. இப்போது குரூப் ஏயும் குரூப் பியும் ஃபிஷ் பவுல் அப்படிங்கிறது வந்துட்டு நடுவில் இருக்கிறது. அது வந்து வெளியில் இருக்கக்கூடிய அப்சர்வர்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தங்களும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா அதுதான் ஓகேவா உள்ளே இருக்கிறது ஃபிஷ் பவுல் அதை வந்து வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்துட்டே இருப்பாங்க எப்போ போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அண்ட் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. engaging the students in assessing their progress and establishing ongoing learning, provide students opportunity to reflect upon feeling about learning, link assessment and teaching to learning. CDE தான் வரும் ஓகேவா. போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிள்ளை வந்து ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட்னு சொல்லுவோம். அண்ட் லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்த்தா மெமரி அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஃபஸ்ட் ஒன்று வந்து ஹெர்பர்ட் கொண்டு வந்தது, மாரிசான் அண்ட் 3 பேர் கொண்டு வந்தாங்க. மெமரி வந்து டீச்சர் சென்ட்ரிக்காக இருக்கும், இங்கே லீஸ்ட் தாட்ஃபுல்லாக இருந்தால் போதும். அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துட்டு தாட்ஃபுல்லாக இருக்கணும், ரிஃப்ளெக்டிவில் வந்து மோஸ்ட் தாட்ஃபுல்லாக இருக்கணும். அசஸ்மெண்ட் அண்ட் டீச்சிங் வந்து ஃபார்மேட் அசஸ்மெண்ட்டு, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு. ஃபார்மேட்டிவ் அப்படிங்கிறது வந்துட்டு கிளாஸ் டெஸ்ட்டாக இருக்கலாம், டிஸ்கஷன் டெஸ்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி. சம்மேட்டிவ் அப்படிங்கிறது நெட் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் அந்த மாதிரி. என்ஆர்டி நாம் ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கம்பேரிட்டிவ் டெஸ்ட்டாக இருக்கலாம், நீட் அந்த மாதிரி. க்ரைட்டீரியா ரெஃபரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நெட்டு அந்த மாதிரி பேசிக்காக எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி வருது. நியூஸில் உள்ள டீச்சிங் ஆஃப் டீச்சர்ஸ் ரோல் இஸ் ஆக்டிவ் ரேதர் தேன் பீயிங் இன்டராக்டிவ். வந்து மெமரி லெவலில் டீச்சர் தான் வந்து ஃபுல்லாக இருப்பாங்க, டீச்சர் சென்ட்ரிக் இருக்குது. எஃபெக்டிவ் டீச்சிங் மெத்தட்ஸ் வந்து 5 ஃபேக்டர்ஸ் இருக்கும். போர்ச் அப்படிங்கிறவங்க தான் எஃபெக்டிவ் டீச்சிங்காக சொல்லியிருப்பார். இதில் வந்து லெசன் கிளாரிட்டியாக இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்கணும். இண்டஸ்ட்ரியல் வெரைட்டி வந்து டீச்சிங் ஸ்டூடெண்ட்ஸாக டூல்ஸாக இருக்கலாம். டீச்சிங் டாஸ்க் ஓரியன்டேஷனாக இருக்குது. என்கேஜ்மெண்ட் இந்த லேர்னிங் ப்ராசஸாக இருக்கலாம். ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ரேட்டும் இருக்கணும். அண்ட் ஃப்ரம் த லிஸ்ட் த எஃபெக்டிவ் பிஹேவியர் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஃபெக்டிவ் இருக்கிறது வேரியிங் மோட்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன், ப்ரெசென்டிங் மிஸ்பிஹேவியர் வித் மினிமம் ஆஃப் கிளாஸ் டிஸ்ட்ரப்ஷன், ஆர்கனைசேஷன் வாட் இஸ் டு கம் அண்ட் சம்மரைசிங் வாட் ஹேஸ் கோன் பிஃபோர் அப்படிங்கிறது வந்து அப்போ ஆப்ஷன் 4 ஓகேவா. அண்ட் தென் சகாத் அப்படிங்கிறது வந்து 2006 வந்து பைலட் ப்ராஜெக்டாக இது பண்ணியிருப்பாங்க. கண்டென்ட், சைபர் ஸ்பேஸ், ஆன்லைன் கண்டென்ட் டெலிவரி பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே இதில் இருக்கிறதா சாக்ஷத் அப்படிங்கிறது வந்து. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் என்கரேஜ் லைவ் பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன் த்ரூ ஆன்லைன் கிளாஸஸ் இஸ் கால்டு. ஆன்லைன் கிளாஸஸில் நம்ம அட்டென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சிங்க்ரோனஸ் ஓகேவா. அண்ட் இப்போது இமெயில், வாட்ஸ்அப் மெசேஜ் இதெல்லாமே வந்து ஆசிங்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்வயம் அப்படிங்கிறது வந்து டிஜிட்டல் ப்ரோக்ராம் டு அச்சீவ் த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எஜுகேஷன். The introduction of MOOC in open and distance learning programs is justified because of its accessibility consideration. MOOC எல்லாமே accessibility எங்கே வேணாலும் இந்த நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். So the following are popular software apps used for online conference. இதெல்லாம் ஆன்லைனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பிக் ப்ளூ பட்டன் யூஸ் பண்ணுறாங்க, Zoom யூஸ் பண்ணுறாங்க, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. அண்ட் மூக் பிளாட்ஃபார்ம் டெவலப்டு பை ஐஐடி கான்பூர் இஸ் மூக் கிட் அப்படிங்கிறது தான் கொண்டு வந்திருக்காங்க ஐஐடி கான்பூரில் உள்ளவங்க. தென் கௌசரா அப்படிங்கிறது வந்து ஆண்ட்ரியூ அண்ட் டெஃபேன் கோலர் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க, இது கொண்டு வந்தாங்க. உடைசெட்டி அப்படிங்கிறது செபாஸ்டின் தருண் அப்படிங்கிறவங்க கொண்டு வந்தது. இடிஎக்ஸ் அப்படிங்கிறது ஆனந்த் அகர்வால் கொண்டு வந்தது. கான் அகாடமி அப்படிங்கிறது சல்மான் கான் கொண்டு வந்தது. ஜீன் பியாகட் கொண்டு வந்தது என்னது, கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஓகேவா. பியாகட் தியரி கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸ்கீமாஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம்வொர்க், நம்ம இப்போ அலறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட எமோஷன்ஸ் கொண்டு வரது. அசிமுலேஷன் அப்படிங்கிறது புதுசாக ஒரு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணுறது. அக்காமடேஷன் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண வைக்கிறது. இப்போ ரெட் கலர் ஆப்பிள் இருக்குன்னு நமக்கு முந்தி தெரியும், ஆனால் இப்போ க்ரீன் கலர்லேயும் ஆப்பிள் வருது இல்லையா. ஸோ அதுதான் அதை நிக்ரிபரேஷன் அப்படின்னா பேலன்ஸிங், எல்லாத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறது. ஈகோசென்ட்ரிக் அப்படின்னா சைல்டு வந்து ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்குது இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. தென் லீவ்ஸ்கியோட சோஷியோ கல்ச்சுரல் தியரி, அதில் அந்த இசட்டிபின்னு சொல்லுவோம், சோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். அதில் ஸ்கேஃபோல்டிங் அப்படின்னா சப்போர்ட் ஓகேவா, டெம்பரரியாக சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா அதான். தென் ப்ரோஹிபிங் அப்படின்றது வந்து ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டட்லி அப்படிங்கிறது ப்ரோபிங் அப்படின்னு சொல்லுவோம். திங்க் அவுட் அலவுட் அப்படிங்கிறது திங்கிங் வைட் கேம், ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் அது. தென் கோல்போட மாடல் என்ன அப்படின்னு, கோல்ப் அப்படிங்கிற ஒரு மாடல் கொண்டு வந்திருக்காரு. டிவர்ஜிங் அப்படிங்கிறது நியூ ஐடியா, அசிமுலேட்டிங் அப்படின்னா நியூ இன்ஃபர்மேஷன், கன்வர்ஜிங் அப்படின்னா பழைய ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணுறது. தென் ஜக்மக் மாடல் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு சொல்லுவோம். ஜக் அப்படிங்கிறது டீச்சர், மக் அப்படிங்கிறது சில்ட்ரன். பிளண்டட் லேர்னிங் அப்படின்னா கிளாஸ் ரூம் லேர்னிங் இருக்கும், ஆன்லைன் லேர்னிங் இருக்கும், ரெண்டும் சேர்ந்து கொண்டு வரதான் பிளண்டட் லேர்னிங் ஓகேவா. அண்ட்
6 டோட்டல் 6 வாரம் இருக்கும். ஒரு வாரத்தில் 6 நாள் கிளாஸ் இருக்குன்னா 3 ஆன்லைன் கிளாஸும் 3 ஆஃப்லைன் கிளாஸும் கொடுக்குறது வந்து என்னது இந்த பிளெண்டட் லேர்னிங்கில் வரும். அண்ட் ஃப்ளிப்டு கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது வந்துட்டு கிளாஸ் நடக்கிறதுக்கு முன்னாலே அந்த பிள்ளைங்களுக்கு இந்த டாபிக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. டீச்சர் எடுக்கப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். தென் கோஆப்ரேட்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது பிள்ளைங்க வந்து பிரித்து ஒவ்வொரு குரூப்பாக பிரித்து வச்சுருவாங்க. தென் வந்து ஆவரேஜாக இருக்கலாம், ஹை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒவ்வொரு குரூப்பில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை கைட் பண்ணி அவங்களே மாறி மாறி என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் கற்றுப்பாங்க. கொலாபரேட்டிவ் அப்படின்னா ஈக்குவலாக எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான். அசஸ்மெண்ட் டைப்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ அசஸ்மெண்ட், அதாவது ஒரு டைம் பீரியடில் வந்து ஓவர் டைம் பீரியடில் வந்து ஒரு க்ரோத் இருக்கிறது வந்துட்டு போர்ட்ஃபோலியோ. இப்பாசிட்டிவ் அப்படிங்கிறது டெஸ்ட் வைப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி இப்போ நான் எனக்குள்ளே செக் பண்ணிக்கிறது இப்பாசிட்டிவ். அண்ட் அதன்டிக் அப்படிங்கிறது வந்து ரியல் டைமாக இருக்கக்கூடிய ஸ்கில்ஸை வச்சு செக் பண்ணுறது. அண்ட் பியர் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்ரெண்டு கிராஸ் கரெக்ஷன், ஃப்ரெண்ட்ஸை வந்து கிராஸ் கரெக்ஷன் கொடுப்பாங்களே அது. அண்ட் ரூப்ரிக்ஸிக் அப்படிங்கிறது வந்துட்டு காம்படிஷன் ஸ்பீச், அவங்களோட அப்பியரன்ஸ் அதை பற்றி இது பண்ணுறது ரூப்ரிக்ஸிக். அண்ட் ஸ்வயம் பிரபா அப்படிங்கிறது வந்து 2012 கொண்டு வந்தாங்க. டிடி ஹைச் ஆகும், 4 hours per டேயில் இருக்கும், 5 times ஒரு நாளைக்கு இது பண்ணுவாங்க. GS SAT 15 இது பண்ணுவாங்க. பைசாக் அப்படிங்கிற இதுதான் கொண்டு வந்தாங்க. 280 சேனல்ஸ் இருக்குது. இன்ஃப்ளாபிட் நெட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. தென் 40 ஹையர் எஜுகேஷன் கிளாஸ் இருக்கும். 200 எஸ்சி கிளாஸ் இருக்கும். ஸ்கூல் எஜுகேஷன் இருக்கும். அண்ட் சிஇசனில் இது ஆர்ஆர்பி அந்த மாதிரி கோச்சிங் கிளாஸஸ் வந்து 40 இருக்கும். 8 சேனல்ஸில் நடக்கும். சிமுலேஷன் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல், போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது அச்சீவ்மெண்ட்ஸ். த பெஸ்ட் வே டு டீச் த கான்செப்ட் இஸ் டு ப்ரொசீட் ஃப்ரம் எதுலேருந்து நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுலேருந்து தெரியாமத்ததுக்கு சொல்லிக் கொடுக்குறது. த மெயின் எய்ம் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு போத் டெவலப் ரீசனிங் என்னங்கிறதும் அதை எப்படி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் எனது டீச்சிங்கோட இது. எஜுகேஷன் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ட் ஆல்ரெடி இன் மேன் இஸ் ஸ்டேட்டட் பை யார் சொன்னது அப்படின்னா சுவாமி விவேகானந்தா சொன்னார். இன் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அண்ட் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் டீச்சிங் இஸ் டு டெவலப் தேர் திங்கிங் கேபிலிட்டி, அவங்களுக்கு திங்கிங் கேபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது. And the view of teaching learning situations may be characteristic upon the content ranging from memory to reflective level was advanced by Morris L. Biggie அப்படிங்கிறவங்க அதை அட்வான்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் லேர்னிங் மாடல்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் மாடல், கான்செப்ட் அட்டைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிளாஸிஃபையிங் எக்ஸாம்பிள்ஸ், நான் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்து கிளாஸிஃபை பண்ணுறது வந்துட்டு கான்செப்ட் அட்டைன்மெண்ட். அட்வான்ஸ் ஆர்கனைசர் அப்படிங்கிறது லிவிங் நியூ டு ப்ரேயர், புதுசாக இருக்கக்கூடியதுலேருந்து பழைய விஷயங்களை கொண்டு போகிறது அட்வான்ஸ் ஆர்கனைசர். இண்டக்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது அனாலிட்டிக் நாலேஜ் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது. கொக்னிட்டிவ் அப்ரெசன்டிவ்ஷிப் அப்படின்னா லேர்னிங் ஃப்ரம் எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து கற்றுக்கிறது. சோஷியல் இன்ட்ராக்ஷன் மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு ஜூரிஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இன்க்யூரி, அனலைசிங் சோஷியல் இஷ்யூஸ் இது பண்ணுறது. ரோல் பிளேயிங் அப்படிங்கிறது வந்துட்டு ட்ராமா. இதை வந்து வார்க்குன்னு ஒரு மாடல் சொல்கிறாங்க. வார்க் அப்படின்னா விஷுவல், ஆடிட்டரி, ரீட் ஆர் ரைட், கைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வார்க் மாடல். கான்செப்ட் எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ரிஃப்ளெக்ட், திங்கிங், அப்ளை. இது வந்து கால் போர்டு. ஜான் டிவி வந்து எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் அண்டு ப்ராக்ரஸிவிசம். ஓகேவா. கால்வர்ட்ஸ் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து ப்ரீ கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கால்பர்ட்ஸ் மாடல் டெவலப்மெண்ட் கொண்டு வருவாங்க. அடி மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு அனாலிசிஸ், டிசைன், டெவலப்மெண்ட், இம்ப்ளிமெண்டேஷன், எவாலுவேஷன். அடி மாடல். அஷ்யூர் மாடல் அப்படிங்கிறது வந்துட்டு மீடியாவோட சப்போர்ட்டோட வர்றது. அனலைஸ், ஸ்டேட், செலக்ட், யூட்டிலைஸ், ரிக்வயர், எவாலுவேட். ஓகேவா. மூக்கில் 2 டைப் ஆஃப் மூக் இருக்குது. சி மூக் அண்ட் எக்ஸ் மூக். சி மூக் அப்படின்னா கனெக்டிவிஸ்ட் மூக். அண்ட் எக்ஸ் மூக் அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்டெண்டட் மூக். ஓகேவா. எல்எம்எஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா மூடில், கூகுள் கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட், கேன்வா, இதெல்லாமே வந்துட்டு லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வரும். ஓகேவா. தேட்ஸ் ஆல். டீச்சிங் ஆப்டிடியூட் மேரத்தான் நோட்ஸ் முடிஞ்சது இவ்வளோ தான். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ தேட்ஸ் ஹையர் எஜுகேஷன் முடிஞ்சது, டீச்சிங் ஆப்டிடியூடு முடிஞ்சது. தென் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் சைமல்டேனியஸ்லி ஐசிடி அண்ட் கம்யூனிகேஷன் பார்க்கலாம். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுங்க. டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நீங்களும் படித்துக்கோங்க. தேங்க்யூ.